இந்த வீடியோவில் MIUI 11 வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அதை வந்து ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். சான்ஸே இல்லை. சிஸ்டம் யூஐ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் யூஐ வந்துட்டு எப்படி அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டைல்ஸாக டிசைன்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததோட நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ் போய் பார்த்திங்கன்னா அதிலே வந்துட்டு எல்லா ஆப்ஷனுக்கும் சிம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. வைஃபை சிம்பிள், ப்ளூடூத் சிம்பிள். ஸோ இது டிஃபால்ட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ இதோட சிஸ்டம் யூஐ வந்துட்டு எல்லா பார்ட் ஆஃப் ஏரியாவும் நல்லாயிருக்கு. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயர்லெஸ் பிரிண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மொபைல் ஃபோனில் இருந்துகிட்டே ஒயர்லெஸில் வந்துட்டு டைரெக்டாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒயர்லெஸ் பிரிண்டிங் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பிரிண்டருக்கு ஒய்ஃபை ஆப்ஷன் இருந்தால் நம்ம மொபைல்லேருந்தே பிரிண்ட் அவுட் கொடுத்தோம்னா பிடிஎஃப் ஃபைல் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பிரிண்ட் அவுட் கொடுத்தா டேரெக்டாக எடுத்துக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா MI ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. MI ஷேர்னால் இப்போ வந்துட்டு நம்ம ஷேர் இட் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதெல்லாம் தேவையில்லை. MIயில் வந்துட்டு இந்த MI 11 வந்துட்டு டிஃபால்ட்டாகவே நிறைய டிவைஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும், Xiaomi, Vivo, Realme, Oppo, ஈவன் சாம்சங் கூட சப்போர்ட் ஆகும். அண்ட் தென் நாலாவது பார்த்திங்கன்னா கேஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தா வீடியோ மட்டும்தான் நம்ம கேஸ்டிங் பண்ண முடியும். அதாவது கேஸ்டிங்னா ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணுறது, மொபைலில் இருக்கிறது அப்படியே டிவியில் வியூ பண்ணி காட்டுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸு, கேம்ஸு, வீடியோஸு எல்லாமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதோட ஒரு அட்வான்ஸ் இதில் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாவது அப்டேட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் போய் பார்த்தோன்னா குயிக் ரிப்ளைஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஃப்ளோட்டிங் மெசேஜ் கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ளோட்டிங் மெசேஜ்னு நம்ம ஏதாவது வேறு ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு மெசேஜஸ்லாம் வரும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும், ஃப்ளோட்டிங்காக வந்துட்டு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு எல்லா ஆப்புக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கியூக் ரிப்ளைஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணிவிட்டு எந்த ஆப்போட மெசேஜ்னோ ஃப்ளோட்டிங்காக வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு ஆப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது என்னென்னா, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வந்துட்டு நம்ம லாக் பண்ணியிருக்கோம், அன்லாக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எந்தெந்த ஆப் எவ்வளோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், டேப் பண்ணியிருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த டிஜிட்டல் வெல்பீயிங், அதாவது ஸ்க்ரீன் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட்டு. ஸோ இந்த ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ டோட்டலாக இப்போ வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இப்போது நான் எல்லா ஆப்புமே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இவ்வளோ ஆப் ரன் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்பீட் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஸ்பீட் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம அதை டேப் பண்ணும்போது டிஃபால்ட்டான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நான் டேப் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போகும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டார்க் மோட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் டார்க் மோட் வந்து சூஸ் பண்ணேன்னா, ஸோ நைட் டைமில் நம்ம வந்து ஈஸியாக ஃபோன் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஐ ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இதிலே வந்துட்டு இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் MIUI 11ஓட ரிவ்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வர வீடியோஸ் எல்லாமே நான் தமிழில் தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.